எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு குன்றென நிமிர்ந்து நில். எதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்தார்கள் என்று நான் அறியேன். இருப்பினும் இட்ட பணியினை ஏற்று சில வார்த்தைகள் சொல்ல விழைகின்றேன். கணவன் மனைவியா நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினது. பெண் என்றால் யார்? மிகச் சாதாரணமாக நினைத்து விடுகின்றோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண்ணினுடைய மனதை பற்றி அருமையாக பதிவு செய்திருக்கின்றோம். அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம்னா என்ன அர்த்தம்? அத்திப்பூவை பார்த்துடலாம், வெண்ணிற காக்கையை பார்த்துடலாம், புனலிலே நீரிலே நீந்துகின்ற மீனினுடைய சுவட்டை பார்த்து விடலாமா? பெரிய ஞானியால கூட முடியாதான். கடவுளுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாதான். எது? மனைவியினுடைய மனம்னா, பெண்களினுடைய மனம்னா. ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னா, அன்னை தயையும் அடியாள் பணியும், மலர்பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணமுலை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் உடையவளே பெண்ணா. அது எப்படி இருக்கணும்? வீட்டில் இல்லால் அகத்திருப்ப இல்லாததொன்றில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் புலி கிடந்த தூராய் விடும்னா. ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தால் இல்லாததே இல்லை, அவளே கெட்ட மனைவியா இருந்துட்டா அப்படின்னு சொன்னா புலி அடைஞ்சிருக்கிற குகையா மாறிடும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, கணவன் மனைவி உறவிலே ஏற்படுகின்ற விரிசல் மிகப்பெரிய பாத. நீதியரசர் இருந்திருந்தால் அவருக்கு தெரியும், காவல்துறை அதிகாரியாக எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றத்தை பிரிவதற்காக, சேருவதற்காக அல்ல. எப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்தக்காரர்கள்? நம் ஒழுக்கத்தை பற்றி உயர்நாட்டினர் சொன்னார்கள் என்றவுடன் எல்லோரும் கைதட்டினோமே. எங்கே தவறுகிறோம்? வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள். குடும்ப வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் அடிப்படை என்ன? கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். இல்லாவிட்டால் குடும்பம் ரோட்டிற்கு வந்துவிடும். நம்மில் யார் ஜெயிப்பது என்பது அல்ல வாழ்க்கை. யார் விட்டுக் கொடுக்கிறார்களோ அந்த குடும்பம் தான் சிறக்கிறது. அந்த புரிதல் இல்லாததனால் இப்படிப்பட்ட பிளவுகள். கணவன் மனைவி உறவு என்ன? உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. நான் வள்ளுவன். உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள உறவு என்னவோ அதாண்டா கணவன் மனைவி உறவு. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லடா. குறுந்தொகையிலே அருமையானது ஒரு பாடல், தலைவன் தலைவி பாடல், கணவன் மனைவிக்கு அப்படியே பொருந்தும். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பேரீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சொந்தக்காரங்கள்ல, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஒருத்தர் பார்த்ததே இல்லை, நீனு நானும் பேசிக்கிட்டதே இல்லை. ஆனா ஒரே ராத்திரியில ஒரே பகல்ல வந்து நீனு நானும் கணவன் மனைவி ஆயிரங்காலத்து பயிர்னு சேர்த்து வைத்துட்டான். அந்த கணவன் மனைவி உறவு, தலைவன் தலைவி உறவு எப்படின்னா, எப்படி இருக்கும்னு தலைவன் தலைவிக்கு சொல்றான். செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்மண் நிலத்துல மண்ணு மழை பெஞ்சா எப்படி சிகப்பா தண்ணி ஓடுமோ, அதுல இருந்து மண்ணையும் தண்ணியும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுதான்டா கணவன் மனைவி உறவு. அடுத்த பாடல், கருங்கன் தாக்கலை பெரும்பெரிது உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பிரல் கிளை முதல் சேர்த்து ஒடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநல் வாரம் வருந்ததும் யாமே. இரவு நேரத்திலே கிளைக்கு கிளை தாண்டுகின்ற ஒரு மந்தியானது விழுந்து இறந்து போகிறது. ஆண் குரங்கு மந்தி. அது இறந்து போனோன்னா அந்த துக்கம் தாழாம பெண் குரங்கு போய் தற்கொலை பண்ணிக்க போகுது. மனைவி அல்லவா, கணவன் அல்லவா, கணவனை விட்ட பிறகு அப்பதான் தெரியுது அது வயிற்றுல குழந்தை இருக்குன்ட்டு. அதை கொண்டு போய் உறவுகள்கிட்ட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் விழுந்து செத்து போதும். அந்த மாதிரி நாட்டில் குரங்கு வாழ்கிற நாட்டில இருந்து வர்ற நீ என்னை விட்டு பிரியக்கூடாதுடா, பிரிய மாட்டடா, எனக்கு தெரியுண்டாங்க. கலித்தொகையிலே ஒரு அருமையான பாட்டு, தமிழ் மன்றம் என்பதனால் இதனையெல்லாம் பதிவு செய்கின்றேன். கணவன் மனைவி உறவு என்றால் என்ன? அடி தாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையார் கடியவே கணங்குழாய் என்றார் அக்காட்டுள் துடியடி கயந்தலை கலக்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறுனா. பிடின்னா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. கோடை காலத்திலே, இது போன்றது ஒரு கோடை காலத்திலே 2 யானைகள் காட்டுக்குள்ளே நீர் இல்லாமல் ஓடுகின்றன. கொஞ்சம் நீர் இருந்தால் தான் ஒன்றாவது உயிர் வாழ முடியும். ஓடி ஓடி களைத்து போகின்ற நேரத்திலே ஒரு குட்டையிலே கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. 2 யானையும் துதிக்க வைக்குது.
தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை பார்த்து கண்ணீர் விடுகின்றன. அதற்கு பின் கூட பிடி ஊட்டி பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் ஆண் யானை மீதமிருந்த தண்ணீரை குடித்தது. மனைவியை அப்படி பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுங்கள். மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சுவை போ, தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் மரிப்பின் வால் வழி போம், மனையாளந்தோ இவை யாவும் போம். எப்படி சொல்லியிருக்காங்க? அம்மா இறந்து போனால் வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காது, அப்பா இறந்து போனால் கல்வியை தொடர முடியாது, கூட பிறந்தவன் இறந்து போனால் வலிமை போயிடும், மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிருந்தாங்க. சிந்திக்கின்றோமா? நம்மை போலவே அவர்களையும் நடத்த வேண்டும் என்று எத்தனை பேர் சிந்திக்கின்றோம்? எத்துணை பிளவுகள்! நீரின் அருமை, ஒரு நிலத்தினுடைய அருமை பாருங்களேன். ஒரு நீரினுடைய அருமை பயிரில் தெரியும், நிலத்தினுடைய அருமை கதிரில் தெரியும், பணத்தினுடைய அருமை வறுமையில் தெரியும், படிப்பினுடைய அருமை பண்பில் தெரியும், தகப்பனினுடைய அருமை அறிவில் தெரியும், தந்தையினுடைய தாயினுடைய அருமை அன்பில் தெரியும், மகனினுடைய அருமை நேசத்தில் தெரியும், மகளினுடைய அருமை பாசத்தில் புரியும், மனைவியினுடைய அருமை இவை அனைத்திலும் புரியும். ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும். உயிரோடு இருக்கும்போதே பார்த்துக்குங்க. நீ நிமிர்ந்து நிற்கணும்னா வெளியில, இப்போ நம்ம எல்லாரும் வெள்ளை சட்டை போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறோமே, கோட் சூட்லாம் போட்டு பேசுகிறோமே, யாரால? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் எழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்பான். மனைவி வீட்டில் வேற இருக்கிறதுனால அத்தனை பேரும் வீழ்ந்து விடாமல் நிற்கின்றோம். மறுக்க முடியுமா? கண்ணதாசனிடம் சென்று கேட்டார்கள், பெரியவர்கள் நிறைந்த அவை, கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல் சொன்னான், மனைவிக்கும் தாசிக்கு என்னடா? மஞ்சள் நதிமுகம் அஞ்சி சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தாள், தனதோர் நெஞ்சை திறந்து வைத்தாள், அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையைப் போல் குதித்தாள், சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள், கட்டி கிடந்திரு கண்ணம் வருடிய கைகளை பாராட்டி எனதிரு கண்களை சீராட்டி, உயர் கட்டில் எழுப்பிய ஓசையில் தாளாட்டி அணைத்தாள் கட்டிய பெண்டாட்டினாள், சாய்ந்து 2 பாய்ந்து துடிக்கையில் தாலியை சாட்சி வைத்தாள், உனக்கே ஆளிலை காட்சி என்றால் அவள் சாந்து புட்டினில் ஒரு முத்தமிட்டேன் அதில் நீந்தி கழித்திருந்தாள், முதல் சாந்தி முடித்திருந்தாள். மனைவியை பத்தி கண்ணதாசன் கேட்கிறாங்க, தாசியை பத்தி. காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன், அவரையும் பூஜையரை சேர்த்தேன், அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை வெறித்திடும் தந்திரமும் கண்டேன், பொய்மை மந்திரமும் கேட்டேன், கடைசியா என்னடா முடிவுன்னு கேட்டான். கண்ணதாசனுடைய வரிகளை பாருங்க. எத்துணை பெண்களின் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னு முடிச்சான். எப்படிப்பட்ட வாழ்க்கை! வள்ளுவன் வாசுகியினுடைய கணவன் மனைவி உறவை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்கள். எப்படி? 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பம் நடத்திவிட்டு வள்ளுவன் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் இலையை போட்டு வாசுகி அம்மையார் வச்ச உடனே ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காருவார். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சிலர், கேட்டதே இல்லை. எதுக்கு நான் வரும்? மரண தருவாயிலே மனைவி படுக்கின்றார். 1330 குறள்களை 2 அடியிலே எழுதிய வள்ளுவன் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை 2 அடிகளுக்குள் அடக்க முடியவில்லை என்பது. கடைசியாக கேட்குறார் மனைவி பார்த்து, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சாம்மா, வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்துச்சா, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, ஏதாவது கேட்கணும்னா கேளு. அந்த அம்மையார் கேட்டதாக சொல்லுகிறார்கள். என்ன? நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் ஏங்க இலையை வச்சிங்க, கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஊசியும் வச்சுக்கிட்டு, நீ சோறு பரிமாறும் போது ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட ஊசியால் குத்தி கொட்டாங்குச்சியில் இருக்க தண்ணியில் நினைச்சிட்டு வீணாகாமல் சாப்பிடணும்னு நினைச்சேன். 50 ஆண்டுகளாக நீ உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை, அதனால் அதனுடைய பயன் உனக்கும் தெரியவில்லை, நானும் சொல்லவில்லை. இறந்துடுறாங்க அந்த அம்மா. எழுதுறார் வள்ளுவர், அடிசிற்கினியாலே அன்புடையாலே பதிசொல் மாறாத பாவாய், அடி வருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய், இனியவே இனியவே என் உறங்கும் என் கண் இரவு. வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட என்னுடைய அருமை மனைவியே, என்னுடைய வார்த்தை தவறாத பெண்ணே, என் கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, இறந்து போயிட்டே நான் எப்படி வாழ்வேன்?
கண்ணதாசன் அழகா சொல்லுவார், தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. அம்மாவுக்கு மஞ்சள் மட்டும்தான் இல்லை, பிள்ளைங்களோட ஒட்டிட்டு இருந்துருவாங்க. தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த இடத்திலே தயவு செய்து 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம். ஒரு நல்ல மனைவியால் மட்டுமே ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. 2இல் 1 பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும்? மனைவியினுடைய அளப்பரிய பொறுமையும் அமைதியும் அறிவும் தான் இந்த உலகத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்ல, நம்மை உயர்த்துகிறது. இறுதியாக ஒரு ஆணுக்கு, ஒரு ஆணினுடைய வேலை ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல நண்பர்களே. அந்த மனைவியை கடைசி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை. அப்படி இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம். குடும்பத்தில் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால்